ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை முன்பாக பகுஜன் சமாஜ் ஆதரவாளர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். நேரலை காட்சியோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் லிபிகா. விவரம் என்ன? வணக்கம் ஸ்ரீராம். தொடர்ந்து தமிழ்நாடு பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் நேற்று படுகொலை செய்யப்பட்டார். அதைத் தொடர்ந்து அவருடைய உடலானது சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் உடற்கூராய்வுக்காக அனுமதிக்கப்பட்டிருந்தது. தொடர்ந்து அவருக்கு உடற்கூராய்வானது கடந்த 1.5 மணி நேரத்துக்கு மேலாக நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் கட்சியை சார்ந்த 500க்கும் மேற்பட்டவர்கள் தற்போது சாலை மறியலில் ஈடுபட்டு வருகிறார்கள். உண்மையான குற்றவாளிகளை கைது செய்யும் வரை உடலை நாங்கள் வாங்க மாட்டோம் என்ற கோரிக்கை வைத்து அவர்கள் தற்போது தொடர்ந்து 20 நிமிடத்திற்கு மேலாக சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனைக்கு எதிரில் இருக்கக்கூடிய சாலையில் கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட கட்சியை சார்ந்தவர்கள் தற்போது இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். சாலையில் அமர்ந்து தற்போது எந்த ஒரு போக்குவரத்திற்கும் வழிவிடாமல் தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய காட்சிகளை நமது ஒளிப்பதிவாளர் மார்டின் தற்போது நேரில் காண்பித்து வருகிறார். தொடர்ச்சியாக 1000க்கும் மேற்பட்ட காவல்துறையினரும் தற்போது இங்கு எந்த ஒரு அசம்பாவிதம் நடைபெறாமல் இருப்பதற்காக பாதுகாப்புக்காக போடப்பட்டிருக்கின்றது. தற்போது சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடியவர்களுடன் காவல்துறையினரும் தற்போது பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார்கள். இருப்பினும் கூலிப்படையை உண்மையான குற்றவாளியை கைது செய்யும் வரை நாங்கள் உடலை திரும்ப வாங்க மாட்டோம் என்ற ஒரு கோரிக்கையை வைத்து தற்போது அவர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். தொடர்ச்சியாக இதன் காரணமாக இந்த பகுதி முழுவதும் போக்குவரத்து நெரிசல் என்பது கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு மேலாக நிற்க வைக்கப்பட்டிருக்கிறது. சென்ட்ரல் முழுவதும் இந்த போக்குவரத்து நெரிசல் என்பது தற்போது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்ற நிலையில் 1000க்கும் மேற்பட்ட காவல்துறையினரும் தற்போது பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இருப்பினும் கோஷங்கள் எழுப்பி உண்மையான குற்றவாளியை கைது செய்யும் வரை நாங்கள் இங்கிருந்து செல்ல மாட்டோம் என்றும் தொடர்ந்து 500க்கும் மேற்பட்டவர்கள் சாலையில் அமர்ந்தவரை தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். உடற்கூராய்வானது தற்போது நடைபெற்று வரக்கூடிய நிலையில் முடிந்து உடலை நாங்கள் வாங்க மாட்டோம் என்ற கோரிக்கையை தான் அவர்கள் வைத்து வருகிறார்கள். தொடர்ச்சியாக நேற்று கொல்லப்பட்ட சம்பவத்தில் சென்னை முழுவதுமே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய நிலையில தற்போது 500க்கும் மேற்பட்டவர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் என்பதன் காரணமாக இந்த போராட்டம் என்பது பெரிய அளவில் தற்போது வெடிக்க ஆரம்பித்திருக்கிறது. இவர்களுடைய கோரிக்கை என்பது உண்மையான குற்றவாளிகளை கைது செய்யும் வரை இங்கிருந்து கிளம்ப மாட்டோம் என்ற கோரிக்கை தொடர்ந்து கோஷங்கள் எழுப்பியும் சாலையில் அமர்ந்தவாறு உண்மையான குற்றவாளிகளை கூலிப்படைகளை அரசு கைது செய்ய வேண்டும், காவல்துறை யாருக்கும் துணை போகக்கூடாது என்ற ஒரு கோரிக்கை வைத்தும் தொடர்ந்து அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய காட்சிகளை நம்மால் தற்போது நேரலில் பார்க்க முடிகிறது. இதன் காரணமாக தற்போது காவல்துறையினரும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார்கள். இருப்பினும் இவர்கள் உடலை தற்போது வாங்க மாட்டோம் என்பதுதான் அவர்களுடைய முடிவாக தற்போது வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பி இந்த கைதை செய்ய வேண்டும், குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் என தொடர்ந்து இவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. இதன் காரணமாக போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக காவல்துறையினர் மறுமார்க்கமாக இந்த வாகனங்களை திருப்பி அனுப்பி வைத்து வருகிறார்கள். இருப்பினுமே பல்வேறு இடங்களில் இந்த போக்குவரத்து நெரிசல் என்பது தொடர்ச்சியாக நீடித்து வருகிறது. லிபிகா, இப்ப அந்த சாலை அப்படின்றது ரொம்ப பிரதானமான சாலை. அதன் காரணமாக அந்த பகுதியில் போக்குவரத்து நெரிசல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் காவல்துறையினர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர். சிபிஐ விசாரணை தேவை, பொது இடத்தில் அஞ்சலி செலுத்துவதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று தற்போது பகுஜன் சமாஜ் கட்சியினர் தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அந்த காட்சியில் நேரலையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ராஜீவ்காந்தி அந்த பிரதான சாலையில் போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டிருக்கிறது. எனவே அந்த மார்க்கமாக செல்லக்கூடிய பொதுமக்கள் அதற்கு ஏற்ற வகையில் திட்டமிட்டுக் கொள்ள வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்படுகிறது. நேற்று மாலை நடைபெற்ற இந்த படுகொலை கண்டித்து பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் கண்டனம் தெரிவித்திருக்கும் நிலையில் பகுஜன் சமாஜ் கட்சியுடைய தொண்டர்கள் தற்போது சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அவருடைய மிக முக்கியமான கோரிக்கை சிபிஐ விசாரணை தேவை, உண்மையான குற்றவாளிகளை கண்டறிய வேண்டும்,